ஆற்றல் படைத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் குமரகுரு அவர்கள் தலைமை உரையேற்று சிறந்ததாக விளங்கக்கூடியது குரு. அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதன்முறையாக மகளிருக்கென்று மாநாடு நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் படைத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் குமரகுரு அவர்கள் தலைமை உரையேற்று நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கழகத்தின் நிறுவனர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அருளாசியோடும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியோடும் கழகத்தினுடைய மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அருமையர் எடப்பாடி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழக மகளிர் அணி தலைவி அக்கா வளமதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட மகளிர் செயலாளர் தலைவி அன்பு சகோதரி அழகியல் பாபு அவர்களே, முன்னிலையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மகளிர் செயலாளர் அமுதா அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் பா மோகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கூட்டம் சொன்னதிலிருந்து இடத்தை மற்றும் எல்லாம் சேவை செய்து என்னோடு செய்து கொண்டிருக்கின்ற தியாகதுர்க ஒன்றிய செயலாளர் அருமன் ஐயப்பா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னோடு பணியாற்றிக் கொண்டிருந்த அன்பு சகோதரர் பிரபு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அழகியல் பாபு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேரை சொன்னா நேரம் ஆயிடும். ஆகவே விழுப்புரம் உளுந்தூர்பே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, கழகத்தினுடைய அனைத்து சார்பணியுடைய ஒன்றிய செயலாளர்களே, மகளிர் வருகின்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1501 பூத்தில் இருந்து ஒவ்வொரு பூத்துக்கும் 20 மகளிர் வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை எங்களோடு சேர்ந்து ஒன்றிய கழக செயலாளர்கள் சிறப்பாக பணியாற்றி இந்த எழுச்சி மகளிர் பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போன்று என்னோடு பணியாற்றிய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேரூர் அனைவருக்கும் உங்கள் பாதமலை தொட்டு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலம் முடிந்து இன்னும் 2 மாசம் தேர்தல் வர இருக்கிறது. தாய்மார்களே, நீங்கள் தான் எஜமானிகள், நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு நமக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாங்களா? விலைவாசி ஏறி போச்சு. 1000 ரூபாய் கொடுக்கற சொல்லிட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு போட்டாங்க. சிந்திக்கணும். 1000 ரூபாய் கொடு தப்பில்ல, ஆனா விலைவாசி ஏறி போச்சு, சட்டம் கெட்டு போச்சு, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் சொன்னா மீண்டும் அம்மா ஆட்சிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமையர் எடப்பாடி தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமைவதற்கு நீங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? முழு ஒத்துழைப்பு கொடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியும் அண்ணா திமுக கோட்டையாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெற்று தந்த என் தலைவர் புரட்சி தமிழர் அருமை எடப்பாடி கரத்தை வலுப்படுத்துவோம் கேட்டுக்கொண்டு வருகிற அனைவருக்கும், அதுவும் மாநிலத்தில் வருகின்ற அனைத்து மாநில மகளிர் நிர்வாகிகள்,
மாநில மகளிர் செயலாளர்கள், மாவட்ட மகளிர் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டில் வருவதற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது கழக மகளிர் செயலாளர் அக்கா வனமதி அவர்களை சிறிது பேச ஆரம்பிக்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மூவரையும் வணங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற மாபெரும் மகளிர் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த மாவட்ட கழக செயலாளர், என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தின் ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, இவ்வளவு நேரம் எந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் கொண்டிருந்தீர்களோ, எந்த முகத்தை பார்ப்பதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, அந்த திருமுகத்தோடு இங்கே வந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்கும் நம்முடைய அனைவருடைய அன்புக்குரியருமான எங்களின் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் இங்கே வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், அண்ணன் எடப்பாடியாரின் திருப்பெயரை சொல்லி நான் செய்திருக்கிற சாதனைகளிலே ஒரு 5% சாதனையாவது எடப்பாடியார் செய்திருக்கிறாரா என்று சவால் விட்டிருக்கிறார். யார் சவால் விடுவது? யார்? பொம்மை முதலமைச்சர். நான் இப்பவும் சொல்கிறேன், சவால் விட வேண்டும் என்று சொன்னால் நீ இன்னொரு பொம்மைக்கு விடலாம், ஆனால் இன்னொரு வீரனை பார்த்து விடக்கூடாது, இன்னொரு மாவீரனை அழைக்க கூடாது. எங்கள் அண்ணனை பார்த்து சவாலுக்கு அழைக்கிறாய். சவாலுக்கு அழைப்பதற்கு முன்னால் நீ சிந்தித்து பார்த்தாயா? இங்கே வானுயர ஓங்கி நிற்கிறதே மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டணம். அந்த கட்டணத்தை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த கட்டணத்தை நீ திறந்து வைத்துவிட்டு நான் சாதனை செய்திருக்கிறேன், சவாலுக்கு வரீர்களா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? அது மட்டுமல்ல, இதே வேளையிலே மாலை 6 மணிக்கு ஒரு தாய் பேசினார். இதே வேளையிலே அவர் பேசிய பேச்சு அனைவருடைய நெஞ்சையும் உருக்கியது. அவர் சொன்னார், நான் தூய்மை பணியாளர், என்னுடைய பிள்ளை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரின் தயவிலே டாக்டர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபோது எல்லாரும் கண்கலங்கினீர்கள். இந்த குடும்பத்திலே ஒரு டாக்டரா? அதே போல பல பேர் அண்ணன் கொடுத்த 7.5% இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் டாக்டராயிருக்கிறார்கள், பல் டாக்டராயிருக்கிறார்கள், கண் டாக்டராயிருக்கிறார்கள். பல மருத்துவத்திலே பல துறைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அது மட்டுமா, தலைவாசலுக்கு பக்கத்திலே நிமிர்ந்திருக்கிறதே கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம். அதை கட்டியது யார்? எங்கள் அண்ணன் எடப்பாடியார். நீங்கள் திறப்பதற்கு மனமில்லை. அண்ணன் அடிக்கல் நாட்டியதை நீங்கள் திறக்கலாம், ஆனால் கட்டி முடித்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டணத்தை நீங்கள் இன்னும் செயலுக்கு கொண்டு வரவில்லை. எத்தனையோ சாதனை. அண்ணன் அவர்கள் மருத்துவக் கல்லூரி தந்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, அந்த மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக இடஒதுக்கீடு தந்திருக்கிறார். அதுவும் தாய்மார்களுக்காக அம்மா அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திரும்ப திரும்ப செய்திருக்கிறார். இத்தனையும் செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். இவரை பார்த்து சவாலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது நியாயமில்லை என்பதை மட்டும்
நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒன்றே ஒன்றுதான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். காஷ்மீரத்திலே சுற்றுலா பயணம் போயிருந்தார்கள். பகல்காம் பகுதிக்கு போனபோது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களை சுட்டுக் கொன்று விட்டார்கள். உடனே இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்பதை கையிலே எடுத்து அவர்களை பழி தீர்த்தார்கள். நான் தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், நம் தாய்மார்கள் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடத்த வேண்டும். துப்பாக்கியால் அல்ல, தோட்டாக்களால் அல்ல, வெடிகுண்டால் அல்ல. ஆபரேஷன் சிந்தூர் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவாக வாக்குச்சீட்டிலே போட்டு நீங்கள் வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கொங்கு நாட்டு தங்கம், தமிழ்நாட்டிற்கு கிடைத்திட்ட சிங்கம், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். எல்லாம் பலத்த கைத்தட்டல். என் அன்பு சகோதரிகளே, பலத்த கருத்து. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கள்ளக்குறிச்சி இந்த பகுதியை குலுங்குகின்ற அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதரிகளும் இங்கே குழும்பி எத்துவதற்கு புறப்பட்டு விட்டீர்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிரியை வீழ்த்துவதற்கு சூளுரை ஏற்று கடல் போல் மகளிர் வெள்ளம் இங்கே குழுமி இருக்கின்றது. எந்த திசை நோக்கினாலும் மகளிர், இந்த மாவட்டமே குலுகின்ற அளவிற்கு தமிழகமே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு மகளிர் வெள்ளம், ஆரவாரம், எழுச்சி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மகளிர் எழுச்சியை பார்க்கின்ற பொழுது ஆட்சி அமைந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய திறமை படைத்த வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள். இந்த சிறப்பான எழுச்சியான மகளிர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ரா குமரகுரு அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு பா மோகன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி பா வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் கோகிலேந்திரா அவர்களே, மகளிரணி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ திருமதி அழகுவேல் பாபு அவர்களே,
இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் திரு க சங்கரதாஸ் அவர்களே, அருமைச்சார் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களே, முன்னாள் எம்பி திரு டாக்டர் கே காமராஜ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திலே பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் பகுதியிருக்கின்ற மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே திரளாக குழுமிருக்கின்ற எனது அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இங்க ஒரு 4-5 நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன், எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்கே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகிறது அவர் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 5% தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தோற்றுவித்தது அண்ணா திமுக ஆட்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று, அருமைச்சார் குமரகுரு அவர்களுடைய கோரிக்கை ஏற்று, இந்த பகுதியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று, கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று, பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார், அவ்வளவுதான் அவருடைய சாதனை. ஸ்டாலின் அவர்களே, சேலஞ்சு பண்றீங்க, எதிலே சேலஞ்சு பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்க பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் நட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், அடிக்கல் நாட்டினோம். அதையும் ரத்து செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடிப்பதற்கு குடிக்கின்ற தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகாலம் ஆகிறது? நாம் சுதந்திர ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே மக்களுடைய கோரிக்கையை ஏற்று கிராமத்திலிருந்து நகரம் வரை தங்குதடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது 73 கூட்டு குடி திட்டத்திற்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு தாய்மார்கள் தண்ணீருக்கு அலைய வேண்டிய நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்றைக்கு
உணவு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. இதெல்லாம் ஆன்மீக தேசியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இருவரும் தலையிலே வழியிலே வந்த அம்மாவுடைய அரசாங்கம் நம்முடைய தாய்மார்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவளுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நிறைவேற்றது உண்டா? இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே தான் பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை இதயம் புரட்சி தலைவி அம்மா வாரி வாரி வழங்கினார்கள். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா ஒரு பெண்மணி, பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு தான் பெண்களுடைய கஷ்டம் தெரியும். அந்த அடிப்படையிலே பெண்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எது திட்டத்தை கொண்ட எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அது பெண்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தலைவி இதயம் புரட்சி தலைவி அம்மா. இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்களா? இன்றைக்கு பாருங்கள், பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் முதியோர் வரை இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அன்றாட தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே வந்த வண்ணம் இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகம், அங்கே மாணவிக்கு பாலியல் கொடுமை, இன்று வரை அந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு அவர்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதை மூடி மறைத்து விட்டார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலரும். இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கோவை கல்லூரி மாணவி இன்றைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார். அதோடு திருவண்ணாமலையில் இன்றைக்கு லாரியில 2 பெண்கள் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை அந்த 2 பெண்மணியும் இறக்கி 2 இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்திலே சிலர் அவருக்கு பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட அவலநிலை தான் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு அண்ணா நகர் சிறுமி பாலியல் கொடுமை, அந்த பாலியல் கொடுமையின் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன அரசுதான் விடியா திமுக அரசு. உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இந்த அரசாங்கம் கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சிபிஐ விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும், உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் என்று கருதிதான் உச்ச நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெறுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது. அதே போல அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயல் பெண்களை மானபங்கம் படுத்திய கொடுமை எல்லா வலைதளங்களிலும் பார்த்தோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி, உங்களுக்கு நல்லா தெரியும், இவர்கள் கட்டணமெல்லாம் பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையிலே கிண்டலா பேசுகிறார். பெண்களை பார்த்து ஓசி பஸ், எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா? மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா? பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா? அதோடு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார்.
வெக்கமில்ல. சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் சீண்டலுக்கு கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்து விட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய வயதான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்தால்தான் இந்த மாதிரி கொடுமைகள் நிகழாமல் இருப்பதற்கு அவள் நடவடிக்கை எடுப்பார்கள். நிரந்தர டிஜிபி இல்லாத காரணத்தினாலே தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தமிழகம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் சாலையிலே அவர்கள் நகை அணிந்து நடந்து சென்றால் பின்னாலேயே இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் அந்த செயினை பறித்துக் கொண்டு செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. தனியாக வசிக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. காவல்துறை பெண் உயர் அதிகாரி அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை! ஒரு ஏடிஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 3 பேர் முதலிலே இறக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு இன்றைக்கு 68 பேர் நாம் இழந்து நிற்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார்? திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது
இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும்? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே, சட்டமன்றத்திலே இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுடைய அரசாங்கம். அதோட திருமதி கனிமொழி